ரத்த வரலாறுங்க. விடுதலை சிறுத்தையுடைய வரலாறு. நல்ல கட்சி வளர்ந்த பிறகு இங்க போனோம்னா எம்எல்ஏ ஆகலாம், எம்பி ஆகலாம், வாரியம் வாங்கலாம். பல பேர் பெறப்பட்டு வந்ததுல இவர் ஒரு ஆளு. உங்களை யாரும் கூப்பிடல, வாப்பா வாப்பா நீங்க கூப்பிடல, வந்தீங்க, வந்ததுமே எம்எல்ஏ ஆனீங்க. அடுத்து எம்எல்ஏ ஆளும் முயற்சிக்கீங்க, கிடைக்கல, போயிட்டீங்க, அதோட போயிடும். ஆனா போகும்போது தாயுடைய பாலை நல்லா குடிச்சுப்புட்டு இனி எவனையுமே குடிக்க கூடாதுன்னு தாய் பாலுடைய அந்த மாறுபகத்தை அறுக்கிறாங்க பத்தியா. அருவருப்பான கருத்துக்களை எவனோ எழுதி கொடுத்ததை உங்க இதுல போட்டிருக்கிறீங்க. பனையூர் பாபுக்கு அந்த லெட்டர் வந்து எழுதி கொடுத்தது யாரு? பனையூர் பாபுக்கு அந்த கடிதத்தை எழுதி கொடுத்தது யாரு? அதுதான் எனக்குமே கன்ஃபியூஸா இருக்கு. நீங்க தான் சொன்னீங்க அவருக்கு எழுத தெரியாது. இல்ல எழுத தெரியாது பிரதர். அதான் சொல்றேன். அது எனக்கே கன்ஃபியூஸா இருக்கு பிரதர். அவருக்கு எழுத தெரியாது. ஓகே. அப்ப யார் எழுதி கொடுத்தது? யார் எழுதி கொடுத்தது? யார் அந்த கருப்பாடு அப்படின்றது நான் சொல்லவா? நான் மீண்டும் சொல்லுகிறேன். பனையூர் பாபு அவர்களே, அதை கடைசியா சொல்றீங்க. நெருக்கடிகள் சூழ்ந்த போதும் கொள்கை நெறிப்படியே வாழ்தல் வீரம், நெருப்பு அலைக்குள் வீழ்ந்த போதும் அடிமை நெறிமீறி பாய்தல் தீரம். எங்க தலைவருடைய கோட்பாடு, கொள்கை. எங்க அதை வந்து ஏதாவது லைவ்ல வந்து பேப்பர்ல பார்க்காம எழுதாம பேச சொல்லுங்க பார்ப்போம். அவர் நிலைமை என்னன்றதை நான் சொல்றேன், மக்களுக்கு புரியும் நினைக்கிறேன்.